This video is sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தோட மொபைல்லையும் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதுக்குள்ள இருக்கு. கிச்சனுக்கு தேவையான அத்தனை வீட்டுக்கு தேவையான அத்தனை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு இதுல இருக்கு. ஸோ நமக்கு தேவையான எல்லாமே கம்மி விலையில நிறைய ஆஃபர்ஸோட வருது. ஸோ கண்டிப்பா இதை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஆப்போட லிங்க் வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, நம்ம சேனலில் இன்னைக்கு வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சர் இந்தியாவில் இணையம்னா என்ன, இணையத்தோட தேவை என்ன, இணையத்தினால வியாபாரிகள் என்ன பண்ணுறாங்க, என்ன ஆக போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற இந்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நீங்களும் நிறைய பார்க்க முடியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக ஃப்யூச்சர் இந்தியாங்க. ஃப்யூச்சர் இந்தியாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சர் இந்தியான்னு இல்லைங்க, உலகம் முழுவதுமே இந்த பிரச்சனை தான் வரப்போகுது, வந்துகிட்டு இருக்கு, வந்தாச்சு. ஓகேங்களா? சரி, ஓகே. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்துட்டு இணையம்னா என்ன? இன்னைக்கு வந்துட்டு இன்டர்நெட் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப அவசியமான ஒண்ணு. இந்த இன்டர்நெட் இல்லைன்னா என்ன ஆகும்? இப்ப என்ன ஆயிக்கிட்டு இருக்கு இன்டர்நெட்னால அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். நீங்க நல்லா ஒண்ணு கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அ ஒரு புரோக்கரேஜ்ன்னு ஒண்ணு இருந்துச்சு. புரோக்கர்ன்னு ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இடம் வாங்கி விக்கிறவங்க, கார் வாங்கி விக்கிறவங்க, இன்னும் நெறைய நெறைய பொருட்கள வாங்கி விக்கிறவங்க வந்துட்டு புரோக்கர். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்துட்டு அது எங்க போச்சு? எல்லாமே ஆன்லைன். ஓகேங்களா? சரி, ஒரு எக்ஸாம்பிள். இன்னைக்கு ஒரு மளிகை கடைக்காரர் போயி, "என்னங்க வியாபாரம்லாம் எப்படி இருக்கு?" அப்படின்னா, "வியாபாரமே இல்லைங்க. எல்லாமே ஆன்லைன்ல வாங்கிர்றாங்க." ஓகே, ரைட் டன். இன்னைக்கு ஒரு டாக்ஸி டிரைவர போயி, நீங்க போயிட்டு, "என்னங்க டாக்ஸி எப்படி ஓடுது?" அப்படின்னா, "எங்கெங்கேயோ ஓடுது. எல்லாமே கால் டாக்ஸி ஓடுதுங்க." ஆட்டோக்காரர பார்த்தா, "எங்கேங்க ஊபர் அது இதுன்னெல்லாம் வந்துச்சு போயிட்டுருக்கு." சரி, ஹோட்டல். ஹோட்டல்ல போய் பார்த்தா, எங்கேங்க அதுவும் ஸ்விக்கி அது இதுன்னெல்லாம் வந்துட்டாங்க. ஓகே. இப்படி எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இணையம் வழியா நெறைய வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இணையம் தெரியாதவங்க, இந்த இன்டர்நெட் தெரியாதவங்க என்ன ஆவாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஃபியூச்சர்ல கண்டிப்பா எல்லாரும் இணையம் கற்று வச்சே ஆகணும். கத்துக்கிட்டே ஆகணும். இத நீங்க கத்துக்காம விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வியாபாரம் கிடையாது, ஃபியூச்சர் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ இந்த அளவுக்கு இந்தியால இணைய தேவை அப்படிங்கிறது வந்துட்டு போய்க்கிட்டு இருக்கு. சரி, ஓகே. இணைய தேவை இப்ப போய்க்கிட்டு இருக்கு. இப்ப எத்தனை பேத்துக்கு இன்டர்நெட் எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியல. ரைட், ஓகே. இதெல்லாம் கத்துக்கிறோம்னு வைங்களேன். ஆனா இன்டர்நெட் நமக்கு எப்படி கிடைக்கும்? அதோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதுக்கும் ஒரு விடை இருக்குங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இனிமேல் இப்ப வந்துட்டு இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஏன் 5 வருஷம் கழிச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நெட்டு, வைஃபை கனெக்ஷன் ஏகப்பட்டது இருக்குங்க. டேட்டாஸ் ஏகப்பட்டது கொட்டி குடுக்க போறாங்க. அந்த அளவுக்கு டேட்டாஸ் வந்துட்டு நெறைய வரப்போகுது. நெட்டுங்க சாதாரணமான ஒரு விஷயமா மாறப்போகுது. ஓகே, ரைட் டன். அப்படின்னா எப்படி? எப்படி இதெல்லாம் மாறப்போகுது? அப்படின்னா, அங்க தாங்க வராரு நம்ம எலான் மஸ்க். ஓகேங்களா? எலான் மஸ்க் இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 7000 சேட்டலைட்ட நம்ம உலகத்த சுத்தி பறக்க விட்டுருக்காரு. இவரோட ஆம்பிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 34,000 சேட்டலைட்ட பறக்க விடணும். அதாவது எங்க இருந்தாலும் சரி, அதாவது உலகத்தின் எந்த மூலையில இருந்தாலும், அண்டார்டிகால இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து இணைய சேவை என்னால தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதையும் ப்ரூஃப் பண்ணியிருக்கார். ஓகேங்களா? ஸோ அத எப்படி ப்ரூஃப் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமேசான் காடுகள்ல வாழ்ற ஒரு சில பழங்குடியினர்களா அதாவது ரொம்ப குறைந்த அளவு தான் மக்கள் தொகை இருக்குங்க. அவங்களுக்கெல்லாம் இணைய சேவைய தந்து அத ப்ரூஃப் பண்ணியிருக்காரு. அதாவது டவரே இல்லாத இடத்துல கூட என்னால இணைய சேவை தர முடியும் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த அ எலான் மஸ்க் இன்னைக்கு நம்ம இந்தியாவோட கதவ தட்டிக்கிட்டு இருக்காரு. இன்னும் அவருக்கு ஆதரவு தரல. அவருக்கு பர்மிஷன் தரல. அதனால இன்னும் இந்தியாக்குள்ள அவர் வர முடியல. ஓகேங்களா? ஸோ வந்தாருன்னா, அவர் இங்கேயும் அந்த அளவுக்கு செய்வாரு. ஏன் அப்டின்னா, அவரு இந்தியாவுக்குள்ள வந்தா தான் பாப்புலேஷன் அதிகம். இங்கேருந்து வரக்கூடிய கேப்பிட்டல் அதாவது வந்துட்டு சும்மா தரமாட்டாருங்க. அவரும் காசு வாங்கி தான் தருவாரு. அந்த கேப்பிட்டல் நம்மகிட்ட இருந்து எடுத்தா தான் அவரு 34,000 சேட்டலைட்ட பறக்க விட முடியும். அப்படி பறக்க விட்டா தான் அவரோட இன்னும் இன்னும் அவரோட உற்பத்தி அதிகமாகும். இன்னும் திறன் அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். பட் இங்க இந்தியாக்குள்ள வர முடியுமா? அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி. ஓகேங்களா?
சரி, ஓகே. எலான் மஸ்க் இப்படி வந்துட்டுருக்காரு. இது எப்படிங்க நமக்கு வந்துட்டு ரொம்ப கம்மியான விலையில நெட் தருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதுக்கும் ஒரு வழி இருக்குங்க. ஜியோ. ஓகேங்களா. இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அம்பானி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல அவரும் சேம் ப்ராசஸ பண்ணிட்டு இருக்காரு. பட் அவரோட அப்டேட் நம்ம இல்ல எத்தன பறக்க விட்டுருக்காரு, என்ன பண்றாருங்கிறது அப்டேட் இல்ல. பட் அவரும் ட்ரையல் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்தியாக்குள்ளேயே அவர் வந்துட்டு ட்ரையல் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு சில ஸ்டேட்ஸ்லலாம் ட்ரையல் போய்க்கிட்டு இருக்கு. ஸோ அவரும் கண்டிப்பா எலான் மஸ்க்குக்கு டஃப் குடுப்பாரு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்ல. அப்படி 2 பேத்துக்கு போட்டி இருந்தா மட்டும் தான் மக்களுக்கு வந்துட்டு ஈஸியான வழியில, ரொம்ப குறைந்த அளவு செலவுல வந்துட்டு டேட்டாஸ் கிடைக்கும். ஸோ இதுக்கு சாத்தியக்கூறுகள் ரொம்ப, 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 ரொம்ப இருக்கு. அதுவும் குறுகிய காலத்திலேயே இருக்கு. ஸோ நம்ம அப்படி நம்ம எல்லாத்துக்கும் இணையம் கிடைச்சா, இன்னும் இன்னும் இந்த வியாபாரங்கள் விருத்தி அடையும். அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஆன்லைன்ல தான் இருக்கும். ஆன்லைன்ல முடிஞ்ச அளவுக்கு வியாபாரம் பண்ண கத்துக்கோங்க. ஆன்லைன கத்துக்கோங்க. டேட்டாஸ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்னும் இன்னும் நெறைய விஷயங்கள இன்னும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டன மறக்காம தட்டுங்க. அப்பதான் நான் போடுற இந்த மாரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும். தேங்க் யூ.